எனதன்பு சிவனாசி யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள். சிவபுராணம் கதைகள் பகுதியில் இன்று நாம் ராவணன் பெற்ற சாபம் எனும் தலைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சமயம் ராவணன் சிவபெருமானை குறித்து தவம் செய்ய தொடங்கினான். கைலாசநாதன் அவனுக்கு பிரத்யட்சமாகவில்லை. ஆகவே ஹிமாலயத்தின் தென்பக்கத்தில் ஒரு காட்டில் குண்டம் தோண்டி அக்னி வளர்த்து சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து ஹோமம் செய்தான். அப்போதும் பகவான் அவனுக்கு தரிசனம் தரவில்லை. ராவணன் தன்னுடைய தலைகளை ஒவ்வொன்றாக அறுத்து ஹோம குண்டத்தில் இட்டு ஹோமம் செய்தான். 9 தலைகளும் அறுக்கப்பட்டு ஹோமாக்னியில் இடப்பட்டு விட்டது. எஞ்சியிருந்த 10வது தலையை அறுப்பதற்காக உடைவாளை ஓங்கிய போது சிவபெருமான் அங்கே தோன்றி அவன் கையை தடுத்தார். ராவணா, என்ன வரம் வேண்டும் கேள் என்றார். சர்வேஸ்வரா, தாங்கள் என் மீது கருணை உள்ளவராயிருப்பாராயில் சத்துருக்களால் கொல்ல முடியாத பலத்தை கொடுப்பதோடு வெட்டுண்ட தான் 9 சிரங்களும் மீண்டும் தோன்ற அருள வேண்டும் என்று வேண்டினார். சிவபெருமானும் அவ்வாறே அருளி மறைந்தார். ராவணன் மகிழ்ச்சியோடு தன் பட்டணம் திரும்பினான். ராவணன் சிவபெருமானை திருப்தி செய்து வரம் பெற்றதை கேள்விப்பட்ட முனிவர்கள் மிகவும் துக்கித்தார்கள். அவனால் தங்களுக்கு என்னென்ன துன்பங்கள் நேருமோ என வருந்தினர். அவர்கள் துக்கித்துக் கொண்டிருக்கையில் அந்த வழியாக நாரதர் வந்தார். முனிவர்கள் மன கஷ்டத்தில் இருப்பதைக் கண்டு அவர்களை விசாரித்தார். முனிவர்கள் நடத்ததை தெரிவித்து தங்களுக்கு இனி போராத காலம்தான் என்று வருந்தினர். முனிவர்களை வருத்தப்படாதீர்கள், உங்கள் பயம் நீங்க நான் ஒரு வழி செய்கிறேன் என்று ஆறுதல்கள் சொல்லி அவர்களை விட்டு நாரதர் புறப்பட்டார். ராவணன் செல்லும் வழியில் ஓரிடத்தில் வீணையை மீட்டி இசைத்துக் கொண்டிருந்தார் நாரதர். ராவணன் வருவதைக் கண்டதும் அவனை நெருங்கி, லங்கேசா, எங்கே போய்விட்டு வருகிறாய்? மிகவும் குதூகலத்தோடு காணப்படுகிறாயே என்று கேட்டார். ராவணன் தான் சிவனை குறித்து தவம் செய்து வரம் பெற்று செல்வதை தெரிவித்தான். ராவணா, பகவானை எவ்வாறு மகிழ்த்தாய்? எனக்கு சொல்லேன் என்று கேட்டார் நாரதர். மகரிஷி, இமயமலையில் கைலாசநாதனை குறித்து கடும் தவம் செய்தேன். ஈசன் பிரசன்னமாகவில்லை. அதன் பிறகு ஹோமகுண்டம் வளர்த்து அதில் என் சிரங்களை ஒவ்வொன்றாக அறுத்து அக்னியில் இட்டு ஹோமம் செய்தேன். பகவான் சந்தோஷமடைந்து பிரத்யட்சமானார் என்றான் ராவணன். ஓ, அப்படியா என்று கேட்டார் நாரதர். ஆம் மகரிஷி, 9 தலைகளை அறுத்து அக்னியில் இட்டும் அதுவரை அவருக்கு திருப்தி ஏற்படவில்லை. 10வது தலையை அறுக்கும்போது அவர் தோன்றி என் கையை பிடித்து தடுத்து நிறுத்தினார். கைலாசநாதனை கண்களால் தரிசித்து ஆனந்தம் கொண்டேன். சத்துருக்களால் ஜெயிக்க முடியாத பலத்தையும் வெட்டுண்ட சிரங்கள் மீண்டும் நினைக்கும் வரம் பெற்றேன். எனக்கு காட்சி தந்த கோலத்திலே என்று விளங்க வேண்டும் என்று வேண்டினேன். அவரும் வைத்தியநாதேஸ்வரர் என்ற பெயரோடு விளங்குவதாக அருளினார் என்றான் ராவணன் பெருமையோடு. நாரதரின் முகம் வாடியது. ராவணா, கைலாசநாதனை நம்புவது சரியல்ல. அவர் உனக்கு மனப்பூர்வமாக வரங்களை கொடுத்திருக்கிறாயா என்று பரிசை செய்து பார்க்க வேண்டாமா? நான் ஒன்று சொல்கிறேன். சிவபெருமான் இடம் கொண்டிருக்கும் கைலைங்கிரியை உன் 20 கைகளாலும் பெயர்த்து எடு. எவ்வித சிரமமின்றி நீ பெயர்த்து தூக்கிவிட்டாயானால் கைலாசநாதனின் அருள்படி அபரிமிதமான பலத்தை நீ அடைந்திருக்கிறாய் என்பது விளங்கும் என்றார். நாரதருடைய வார்த்தைகளில் பொதிந்து கிடக்கும் வஞ்சகத்தை உணராத ராவணன் வேகமாக கைலங்கிரியை அடைந்தான். தன் பலம் முழுமையும் உபயோகித்து 20 கரங்களால் மலையை அசைத்து பெயர்த்தான். அப்போது சிவபெருமான் கணங்களோடு கொலுவில் அமர்ந்திருந்தார். தேவர்கள் பகவானை தரிசிக்க வந்து கூடியிருந்தனர். ராவணன் மலையை அசைத்த போது எங்கும் கிடுகிடுவென்று ஆடியது. ஆசனத்தில் அமர்ந்திருந்த தேவர்கள் உருண்டு விழுந்தனர். விஷ்ணு பிரம்மாதியார் நிலை தடுமாறி விழுந்தனர். பகவானின் பக்கத்தில் அமர்ந்திருந்த பார்வதி, பிரபு, இது என்ன? ராவணனுக்கு வரம் கொடுத்ததை நம்மிடமே பரிசோதிக்கிறானே என்றாள். ஈசன் பெரும் கோபம் கொண்டார். ராவணா, என்னிடமே உன் பலத்தை சோதிக்க துணிந்தாயா? எந்த கரங்களால் கைலைங்கிரியை பேர்க்க முயற்சித்தாயோ அந்த கரங்களை வெட்டி எறிந்து உன்னை சங்கரிக்க ஒரு புருஷன் தோன்றுவான் என சாபமிட்டார். அதை கேட்ட நாரதர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். மலையை அசைத்த ராவணன் ஈஸ்வர சாபத்தை பற்றி அறியாது பகவான் தனக்கு மனப்பூர்வமாகவே வரம் கொடுத்திருக்கிறார் என்று மகிழ்ச்சி அடைந்து கைலைங்கிரியை அதன் இடத்தில் நிறுத்திவிட்டு இலங்காபுரி திரும்பினார். நன்றி அன்பர்களே. மீண்டும் மற்றொரு பாகத்தில் தங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.